நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது வந்து அத்தை, அது இது நீ எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். நேரடியா விஷயத்துக்கு வரலாம். அத்தை, நான் மறுபடியும் படிக்க. அதான் உன் வீட்டுக்காரர் உன்னை படிக்க அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அத பத்தி என்கிட்ட பேச வேண்டாம். நீ படிக்கிறதும் படிக்காம இருக்கிறதும் உன்னோட இஷ்டம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ வீட்டு வேலையெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். அத செய்யறதுக்கு நான், சுமித்ரா, பிரியா இருக்கும். ஐயோ, வீட்டு வேலையை நான் செய்யணுமா? அதுவும் இவங்க கூடயா? அத்தை, நான் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இப்ப நீ படிக்கணும், அவ்வளவுதானே? போ, போய் படி. ஐயோ, இவ வேலை பார்க்க வேண்டானா எல்லா வேலையும் ஏன் தலையில தானே விழும். இப்ப என்ன பண்றது? இவகிட்ட பேசி சரி பண்ணிட வேண்டியதான். சீதா, அத்தை வீட்டு வேலை பார்க்க வேணான்னு சொன்னதுல உனக்கு வருத்தமா இருக்கா? ஆமாக்கா, அவங்க அப்படி சொல்றாங்கன்னா அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல. அத்தை ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. நீ வீட்டு வேலைலாம் செய். எப்பவுமே ஒரு இடத்துல ரெகுலரா என்ன வேலைலாம் செஞ்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் நல்லது. புரியுதா? யாரு? மளிகை சாமான் கொண்டு வந்திருக்கமா. ஓ, வாங்க 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 வாங்க. கொண்டு வாங்க. இதோ இங்க வச்சிருங்க. கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்க, நான் செக் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க.
படிக்க சொல்லிருக்காங்க. இந்த நேரத்துல மளிகை சாமான செக் பண்ணா அத்தை திட்டுவாங்க. சரி, அப்புறம் செக் பண்ணிக்கலாம். சித்ரா, இந்த வேலையில நான் பாத்துக்கிறேன், நீ போ. வேணாம் சுமித்ரா. சீதா படிச்சு முடிக்கிற வரைக்கும் தானே இந்த வேலையில நான் பார்க்க போறேன். அதுக்கப்புறம் நான் ஏன் பார்க்க போறேன்? அத்த, ம்? ராக்கி கட்டுறதுக்கு கொண்டு வருவார்னு சொன்னீங்களே, அவர் வந்திருக்காரு. இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாரா? சித்ரா, நாளைக்கு ரக்ஷா பந்தன் இல்ல, அதனால ராக்கி கொண்டு வர சொன்னேன். வா, நீயும் பாரு. இல்ல சுமித்ரா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நீ போ. இது பாரு, பண்டிகை கொண்டாடுறதே நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கதானே. யாரும் இந்த பண்டிகையை பெருசா கொண்டாடலனாலும் நம்ம பெரியவங்க நார்த்ல இருந்து வந்ததுனால நாம இந்த பண்டிகை கொண்டாடுறோம். நீ ஏதோ யோசனைல எப்படி சொன்ன எப்படி? எனக்கும் தெரியும் சுமித்ரா. நீ போய் பாரு. என்னால மறுபடியும் சொல்ல முடியாது. போ. நீ போ பிரியா. தங்கத்துல நான் ராக்கி கட்டி பேர் வாங்கல நினைச்சிட்டு இருந்தா அத்தை இப்படி பண்ணிட்டாங்களே. ச்சே, அத்தையா அது? ச்சே. மறுபடியும் என்னாச்சுடி? அம்மா, இப்போ என்னோட அத்தையே எனக்கு வில்லி ஆயிட்டாங்கம்மா. ஏன்? இல்லம்மா, நாளைக்கு ரக்ஷா பந்தனுக்கு சரணுக்கு ராக்கி கட்ட நான் தங்கத்துல ராக்கி எடுத்தேன். எங்க அத்தை வந்து அதே மாதிரி இன்னொரு ராக்கி எடுத்து சீதாவுக்கு கொடுத்துட்டாங்க. தங்கத்திலியா? ஆமா, தங்கத்துல தான். ஐயோ, ஆக மொத்தத்துல சரணுக்கு 2 ராக்கி கிடைக்க போகுது. அம்மா, அவளை என்ன மாதிரி தங்கத்துல ராக்கி கட்டினா எனக்கு என்னமோ மரியாதை கிடைக்க போகுது. ஏய், உன்னோட மரியாதையை தூக்கி குப்பையில போடு. நமக்கு தங்கம் கிடைக்குதுல்ல, அந்த தங்கத்தை உருக்கி நாம 2 பேரும் மோதிரம் செஞ்சு போட்டுக்கலாம். என்ன? சரண் கொடுத்தாலும் அந்த கல்பனா கொடுக்கணும்ல. அத பத்தி நீ ஏண்டி கவலைப்படுற? நான் பாத்துக்கிற விடு. கிடைக்கிற வரைக்கும் லாபம் தானே. இத பாரு, நம்ம குடும்பத்துல இந்த ரக்ஷா பந்தன் ராக்கி கட்டுறது இந்த பழக்கம்லாம் இல்லைனாலும் நான் சும்மானாலும் சரண் கிட்ட பணத்தை ஆட்டையை போடுறதுக்காக செலவுக்கு பணம் கேட்டிருக்கேன். மொத்தத்துல இந்த ராக்கியை கட்டுறதுனால நமக்கு தங்கமும் கிடைக்குது, பணமும் கிடைக்குதுல்ல. நீ வாயை மூடிக்கிட்டு சைலண்டா இரு. மத்ததெல்லாம் இங்க நான் பாத்துக்கிறேன். அம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். பாய். ஐயோ ஐயோ ஐயோ, வாழ்க ரக்ஷா பந்தன், வாழ்க ராக்கி. ஐயோ ஐயோ, அதுல மோதிரம் செஞ்சா எந்த விரல்ல போடுறது? ஏற்கனவே இந்த விரல்ல போட்டிருக்கோம். ஆள் கட்டி விரல்ல போடுவோமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்ரா, ரெண்டு ராக்கி வாங்கியிருக்கேன், பாரு. தங்கத்துல ராக்கியா? ஆமா, பிரியா தான் செலக்ட் பண்ணா. அவளுக்கு தான் ஒண்ணும் தெரியல, உனக்கும் தெரியலையா? ஏன் சித்ரா, என்னாச்சு? இவங்க 2 பேரும் சரணுக்கு தங்கத்துல ராக்கி கட்டினா அவங்களுக்கு முன்னாடி நாம வசதியா இருக்கோன்னு திமிர் காட்டின மாதிரி ஆயிடாதா? அப்படி நீ எதுக்கு நினைக்கிற? இது நாம அவங்க மேல வச்சிருக்கிற அன்புன்னு நினைச்சுக்கோ. என்ன பேசுற சுமித்ரா? இவங்க 2 பேரும் தங்கத்துல ராக்கி கட்டினா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால நடந்துக்க முடியலையேன்னு சரண் நினைக்க மாட்டாரா?
அது மட்டும் இல்ல, இத பார்த்த உடனே கல்பனாவும் நம்ம அண்ணன்களுக்கு தங்கத்துல ராக்கி கட்ட முடியலையேன்னு வருத்தப்பட மாட்டாளா? ஹ, அவங்க நிலைமை தெரிஞ்சிருந்தோ நீ இப்படி பண்ணலாமா? நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா பிரியா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டாளே. அவ வேணா தங்கத்துல கட்டட்டும், சீதா கட்ட வேண்டாம். அப்போ சீதா என்ன பண்ணுவா? அத்தை, எனக்கு ராக்கி செய்ய தெரியும். எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எங்க ஏரியாவுல எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் தான் செஞ்சு கொடுப்பேன். எப்பவும் என் கையால ராக்கி கயிறு செஞ்சுதான் சரண் அண்ணாவுக்கு கட்டுவேன். இந்த வாட்டியும் நானே பண்ணிக்கிறேனே. சுமித்ரா, அன்பை வெளிப்படுத்த ஆடம்பரம் தேவையில்லை. சாதாரண கயிறு கட்டினாலும் பாசத்தோட கட்டினா போதும். நான் சொன்ன விஷயத்த பிரியாவுக்கு சொல்லி புரிய வை. அப்பாடா, சீதாவோ என்ன மாதிரி தங்கத்துல ராக்கி கட்டிடுவாளோன்னு நினைச்சேன். இப்ப நான் தங்கத்துல கட்டி அவ கயிறுல கட்டினா அவளை சரண் கேவலமா பாப்பான். அப்புறம் என்ன புகழ்ந்து பேசுவான். அவரும் எழுத சொல்லியிருக்காரு. ராக்கி வேற செய்யறேன்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றது? அவர் வரத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு. அதுக்குள்ள ராக்கி செஞ்சிருவோம். ஏய், பார்த்து வர மாட்டியா? சாரி. நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அது ஒண்ணு சொல்லணும்னு அவசியம் இல்ல. சீதா, இப்ப இருக்கு உனக்கு பண்டிகை. சீதா,
படிக்கிறதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ராக்கி கயிறு எல்லா ஹோம்ஒர்க்கும் எழுதி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நான் இப்ப எழுதிடுறேங்க. நான் வேணா உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரட்டுமா? எழுதாம மறுபடியும் கிச்சனுக்குள்ள போகிறதுக்கு பிளான் பண்றியா? இல்லப்பா, ராம், நீ அவளுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்னு சொன்னதுனால நான் அவளை கிச்சன் பக்கம் வர வேணும்னு சொல்லிட்டேன். என்ன சீதா, கரெக்டா தானே சொன்ன? ஆமா அத்தை. நீ ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே கிரீன் டீ கேப்ப. தோ கிரீன் டீ ரெடி. ஷார்ப் 8 மணிக்கு டின்னர் ரெடி ஆயிடும். நீங்க 2 பேரும் வந்து சாப்பிடலாம். உன்னை மறுபடியும் படிக்க அனுப்பி பரீட்சையில பாஸ் பண்ண வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்க. நீ அத பத்தி கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம இருக்க? இல்லங்க, முக்காவாசி எழுதிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. காட்டு. இதுல நிறைய தப்பு இருக்கு. மறுபடியும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எழுது. மறுபடியும் எல்லாத்தையும் எழுதணுமா? இந்நேரம் வரைக்கும் எழுதாம உட்காந்துகிட்டு இருக்கல்ல, அதனாலதான் இந்த பனிஷ்மெண்ட். எழுது. என்ன என் முகத்தை பாத்துக்கிட்டு இருக்க? புக்க பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? ஊக்கு உடஞ்சிருச்சா? கொடு. இந்தா. இன்னைக்கு என் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, எல்லாமே எழுதி முடிக்கணும். அது வரைக்கும் நான் இங்கதான் உட்கார போறேன். எழுது. கல்பனா, கல்பனா,
கல்பனா கல்பனா எங்க போயிருப்பா? கல்பனா என்னப்பா சித்தி, கல்பனா எங்க? உனக்கு தெரியாதா? அவ ஃப்ரெண்டுக்கு பர்த்டேமா, பார்ட்டி வேற இருக்கான், அதுக்கு போயிருக்கான். என்ன சித்தி, பார்ட்டிக்கா? சித்தி, இன்னைக்கு ரக்ஷா பந்தன். அவங்க வீட்ல இருக்கவங்க இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. இது அவளுக்கு தெரியும்ல? ஆமா தெரியும், தெரிஞ்சிருந்தும் போயிருக்கா. சித்தி, அவங்க வீட்ல இருக்கவங்க இப்ப வந்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? இருக்கிற விஷயத்த சொல்லுவோம். கல்பனா மாட்டிக்க போறா. சரண், இனிமே நின்னுட்டு இருந்தா நல்லா இருக்காது. அவங்கள போய் வரவேற்போம். வாங்க 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 வாங்க. வணக்கத்தை. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பானுமதி. நீ எப்படி இருக்க? ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அம்மா, எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு என்னாச்சு? அதை எப்படி சொல்றது? சொன்னாலும் புரிஞ்சுக்க இங்க யார் இருக்காங்க? பானுமதி, ஆ? நாங்க இங்க வந்தது ரக்ஷாபந்தனுக்காக. ஆ. நாங்க அந்த வேலையை முடிச்சிடுறோம். ஆ. அப்புறம் உட்காந்து மெதுவா உன் புராணத்தை சொல்லு, கேப்போம். ஓ, கேப்பீங்கல்ல? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா சரி.